வெல்கம் டு சயின்ஸ் டைரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 ஹேர் ஸ்மூத்னிங் பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அன்றைக்கி பண்ணிட்டு வந்த உடனே பார்ட் 1 நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து இப்போது 2 months ஆகிறது. ஸோ இந்த நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் நான் இப்போ பேசுகிறது இந்த 2 months ஜேர்னி. ஹேர் ஃபால் ஆகுதா, ஹேர் எப்படி இருக்குது, பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். எஸ். ஸோ நான் எதுக்கு ஸ்மூத்னிங் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருந்தது. பேபி ஹேர்ஸ்லாம் வந்துட்டு என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல. அதுக்காக தான் வந்து பாருங்கள், இப்போவே எவ்வளோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த பேபி ஹேர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய ஹேர் பேக்ஸ், ஹேர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு க்ரோத் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஃப்ரிஸியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே, நம்ம ஹேர் ஸ்மூத்னிங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வந்தாச்சு. இது வந்து நார்மல் இதுக்காக மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹேர் கலரிங் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய ஹேரோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா வேவி ஹேர்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஃபைனலாக நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிக்கலான்னு. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது கெமிக்கல் அப்படிங்கிறது நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கம்ப்ளீட் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து கெமிக்கலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அயனிங் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரைட்னிங் மெஷின் வச்சு. ஸோ அதோட ப்ராசஸும் நம்மளோட ஹேர் எஃபெக்ட் ஆகும். அண்ட் க்ரீமு அண்ட் அவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து ஷாம்புலாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நான் அப்படி ட்ரை பண்ணேன். பட் நம்மளோட பட்ஜெட் வேறு லெவலில் எகிரிடும். அதனால் நான் அந்த மாதிரி செய்யலை. நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேனோ அதே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு அதோட தண்ணி நம்ம ஆட் பண்ணி, அதாவது டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கண்டிஷ்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னோடய ஹேர் வாஷ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேல்பில் இருந்து டிப் வரைக்கும் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன்னா நல்லா சில்கியாக, சாஃப்டாக, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஷாம்புக்கு லாரியல் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பில்கிரிம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. ஹேர் ஃபால் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்லா சூப்பரான ஹேர் ஃபால் இருக்குது. அந்தளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நம்ம வந்து பேக்கோ இல்லை ஹேர் மெயின்டெனுக்கு வேறு எதுவுமே ஹோம்மேட் டிப்ஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. லைக் ஒரு 6 to 1 year அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா ஹேர் க்ரோத் அகெயின் வந்தது அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்க்கு பண்ணோமோ அது அகெயின் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதால தான். ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹேர் டிப்ஸ்க்கு எதுவுமே லைக் வந்துட்டு பேக்கோ இல்லை வேறு எதுவும் நான் அது டோனர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. இன்டேக் எடுத்துக்கிட்டேன். நிறைய ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெகுலராக எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பார்த்து, அதாவது ஒரு வீக்லி ஒரு 3 days நான் வந்துட்டு வெந்தயம், ஆம்லா ஜூஸ்லாம் எடுத்து பார்ப்பேன். இப்போ ரெகுலராக டெய்லி வந்துட்டு ஆம்லா ஜூஸ் வித் அந்த வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம், இது 2 எடுத்துகிட்டே இருக்கேன். அண்ட் கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை நிறைய வந்துட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்துட்டு நார்மலாகவே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம மேலோட்டமாக பண்ணுறதை விட நம்ம உள்ளே என்ன எடுத்துக்கிறோமோ அது ஹேருக்கு, ஹெல்த்துக்கு, நம்மளோட ஃபேஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். எடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்குமா, ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 days, 3 months, இயர்ஸ் அப்படி கண்டினியூவாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அதோட ரிசல்ட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ நான் ரோஸ்மெரி ஒரு டோனர் வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட 3 months யூஸ் பண்ணேன். பட் எனக்கு அவ்வளோவா ரிசல்ட் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு நான் அது ஓகே, நல்லா அது ஒரு சலுப்பு தான் இல்லையா, நம்மளால் போய் பண்ண முடியல அப்படின்னு விட்டுட்டேன். பட் அதோட ரிசல்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 6 monthsலேருந்து நல்லாவே தெரிஞ்சது. இப்போ வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும், இல்லை குளிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அது மாதிரி தான். ஸோ நம்ம எதிர்பார்க்கும் போது உடனே ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ப்ராசஸில் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. பொறுமையாக ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் வந்துட்டு 1 year வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை கன்சியூம் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். ஆம்லா வந்துட்டு நானும் வந்துட்டு 2 மெத்தடில் ட்ரை பண்ணேன். ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆம்லா ஜூஸ் வந்து ரெடி பண்ணுவேன். இது வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேண்டான்னு தான் நான் சொல்வேன். ஸோ நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி உடனே மிக்சியில் போட்டு அப்போவே நம்ம எடுத்துக்கிற மாதிரி. இன்னொரு மெத்தட் வந்துட்டு ஓகே, ஃப்ரீசரில் ஏன்னா ரெகுலராக டெய்லி நம்மளால் பண்ண முடியாத டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை, அதாவது ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லாமல்
ராவாக எடுத்து அதை ஐஸ் க்யூபாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த 2 மெத்தடில் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது தான் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. லைக் அதோட டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்டாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு என்னமோ ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒரு பவுடரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம போட்டு அதில் வந்து தண்ணி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதால எனக்கு அது மேலே அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் முடியும்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 இது வந்துட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் 1 கிளாஸ் வர மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து குடிச்சிடலாம். அதோட வந்து ஊற வச்ச வெந்தயம், 1 ஸ்பூன் ஊற வச்ச வெந்தயமும் நீங்கள் இதோட சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னால் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதே நீங்கள் நல்லா நிறைய நெல்லிக்காய் வாங்கி ஒரு லைக் ஒரு 250 கிராம்ஸ் வாங்கி நீங்கள் நல்லா அரைச்சி இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் க்யூபாக ட்ரேயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 6 மந்த் வரையும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏர் ஃபால் அப்போவும் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் வந்துட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஏர் ஃபாலே இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட் எனக்கு ஹேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ரொம்ப ஃப்ரிஸியாக ஒரு மாதிரி எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா எனக்கு அப்படியே அந்த ஃப்ரிஸி ஹேரை பார்க்கும்போது அந்த பேபி ஹேர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் வந்துட்டு நார்மலான ஒரு இதில் தான் வந்து நம்ம முடியை வந்துட்டு இது உலர்த்துறோம். அண்ட் தட்டாதீங்க ஈரமாக இருக்கும்போது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சலூனில் என்னோடய ஹேர் எவ்வளோ இருந்தது அப்படின்ட்டு நிறைய ஹேர் வந்து ஃபாலோ ஆகும், நிறைய ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். லைக் வந்து ஏன்னா நம்ம ஹைனிங் பண்ணுறாங்க, கெமிக்கல் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் கேமராவுக்கு அவ்வளோ விசிபிளாக இல்லை, அங்கே நிறைய முடி இருந்தது. ஸோ அதே மாதிரி நீங்கள் குளித்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஹேரை வந்து துவட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டாதீங்க. ஹேரை வந்து ஈரமாக இருக்கும்போது சீப்பு வைக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா டப்புன்னு நமக்கு வந்து ஸ்கேல்பில் இருந்து வேரோட முடி வந்து வந்துடும். அதுதான். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயில் அதாவது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சீப்பே வைக்கல அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய 3rd டே. ஸோ 3rd டே வரைக்கும் நான் என்னோடய ஹேரை வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹேர் வாஷ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே எனக்கு ஸ்டாஷ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அஃபோர்டபுளான ப்ரைஸ். இப்போவும் ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டாக நான் த்ரெட்டிங் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். கூகுளில் கூட அவங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் வந்து ஹேர் ஃபால் இருக்குது, மெயினாக சொல்கிறேன். ஹேர் ஃபால் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின்டைன் நமக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு கண்டிஷ்னருக்கு பதிலாக ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இப்போ ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஹேர் ஃபால் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிற நான் ட்ரை பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது வந்துட்டு ஓகே நம்ம ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்மூத்னிங் எப்படி பண்ணலாம், ஸோ என்ன மாதிரிலாம் இருக்கும், அதோட ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்துட்டு இதில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் ப்ராசஸ் தான். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்மூத்னிங்கில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான். ஸோ ஒரு சில சலூன்ஸ் தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணிட்டீங்களா, ஓகே இங்கே நம்ம சொல்கிற அதே கம்பெனி பிராண்டோடைய ஷாம்பூ, கண்டிஷ்னர், மாஸ்க் இதெல்லாம் வாங்குங்க. ஸ்பா மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து பண்ணுங்க அப்படின்லாம். ஸோ அந்தளவுக்கு வேண்டாம். நம்ம வந்து இன்டேக் எடுக்கிற மூலியமாக நம்மளோட ஹேரை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஈரமாக இருக்கும்போது சீப்பு வைக்காதீங்க. அதே மாதிரி சின்ன பல்லு சீப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த சீப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கையில் முடிஞ்ச அளவுக்கு சிக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேர் ஃபாலும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஓப்பன் ஹேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஹேரெல்லாம் விடுங்க. இல்லை எனக்கு இந்த இடத்துல ஓகேவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து போனிடைலோ இல்லை பன்னோ போட்டுக்கோங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு போனிடைல்
அண்ட் வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு பன் பண்ணுறது தான். நம்ம பன் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஷ் கிளிப் பண்ணும்போது நம்ம அது வேவியாக மாறும். அகெயின் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மாறிடுது. அதுவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய டவுட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், ஏது அப்படின்ட்டு. கலரிங் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி போன வருஷம் கலரிங் பண்ணியிருந்தேன். அதோட இது தான் இந்த வருஷம் கலரிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கலரிங் நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம், 1 இயர் விட்டுருங்க, இல்லைனா இன்னும் ஹேர் டேமேஜ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இருக்கிற கலரே ஓகே, இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு பட்டுருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதான் என்னோடய ஹேர் இப்போ இப்படியே தான் இருக்குது. ஷைனிங் ஓகே, கொஞ்சம் இதோட கொஞ்சம் லைட்டாக தான் கம்மியாக இருக்குது. பட் ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஸ்மூத்திங்கை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கெரட்டின் டெம்ப்ரவரியாக பொட்டாக்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களோட ஹேருக்கு ப்ரோட்டீன் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் தான் அது. அது உங்களுக்கு இவ்வளோ வாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் 10 வாஷஸ் 12 வாஷஸில் உங்களோட ஹேர் நார்மலாக வந்துடும் அப்படின்ட்டு. பட் அது கெமிக்கல் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங். ஸோ அது வந்து உங்களுக்கு குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் நிறைய ப்ராசஸ், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதோட தேர்ட் டே என்னோடய ஹேர் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய். ஹாவ் அ கிரேட் டே.